தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் சந்தித்துவிட்டு வெளியே வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்று கரம் கோர்த்து அந்த கூட்டணியை அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைந்த நாளிலிருந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தந்த செவியில் மக்கள் நல கூட்டணியின் கொள்கை பாராட்டுக்குரியது என்று தெரிவித்த போது அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா. முத்தரசன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் நானும் அதனை சிலாகித்து வரவேற்று நாங்கள் மகிழ்ச்சியோடு அந்த கருத்தை வரவேற்கிறோம். விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியிலே பங்கேற்க வேண்டும், கரம் கோர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அந்த அடிப்படையில் இன்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் சந்தித்து ஏறத்தாழ ஒரு 70 நிமிடம் விரிவாக நாங்கள் அரசியல் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். மக்கள் நல கூட்டணியிலே அவர்கள் பங்கேற்பது குறித்து, அதிலே கரம் கோர்ப்பது குறித்து, தமிழக அரசியலில் ஒரு மகத்தான மாறுதலை, ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தும் என்பதை குறித்து நாங்கள் ஆழமாக பல்வேறு கோணங்களிலே நாங்கள் அதை பற்றி விவாதித்திருக்கிறோம். அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சாதகமான ஒரு முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் மனம் விட்டு பேசியிருக்கிறோம். எங்கள் கோரிக்கையை அவர் ஏற்பார் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறது. அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இன்றைய சந்திப்பு. நிறைய கட்சிகள் எங்கள் கொள்கையை அவர் வரவேற்ற போதே இந்த கருத்தை சொல்லி இருக்கிறோம். அதே போல சகோதரர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களும் எங்கள் அழைப்புக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தார். அவரும் எங்களுடைய இந்த அணியிலே பங்கேற்க வேண்டும், எங்களோடு தோள் கொடுத்து கரம் கோர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே கூறியிருக்கிறோம். எப்பொழுதும் அந்த கருத்தையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதெல்லாம் அது உரிய நேரத்தில் அதுக்குரிய விவாதங்கள் நடைபெற்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணியினர் அவரது அலுவலகத்தில் சந்தித்தார்கள். சந்தித்துவிட்டு பின்னர் வெளியே வந்து செய்தியாளர்களிடம் வைகோ அவர்கள் நேரடியாக பேசி வருகிறார். செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழக அரசியலில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக மக்கள் நல கூட்டணியுடன் கரம் கோர்ப்பது குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடன் பேசியதாக குறிப்பிட்டார். இதற்கு அவர் விரைவில் ஒரு நல்ல முடிவினை எடுப்பார் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார். சரி, அது எல்லாரும் வந்து மீட் பண்ண தான் செய்வாங்க. என்ன இருக்கு, நாங்கள் சந்தித்தது குறித்து எல்லா விவரங்களையும் வெளியிடுவது அரசியலிலே அது நல்ல வியூகமும் ஆகாது, விவேகமும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகிச்சு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு. ஆனா இது வரைக்கும் விஜயகாந்த் அது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிடவே இல்லையே.
அதாவது நாங்க எடுத்த ஒவ்வொரு நிலைப்பாட்டை இன்னொரு கட்சி எடுக்கணும்னு அவசியம் இருக்கு. நாங்க எங்கள் விருப்பத்தை சாதகமான முடிவெடுப்பாருன்னு நம்புகிறோம், அவ்வளவுதான்.